காவிரி மேலாண்மை வாரியம் அமைக்க வேண்டும் என்று மத்திய அரசுக்கு அழுத்தம் கொடுக்கும் விதமாக இன்று பல்வேறு போராட்டங்கள் நடைபெற்றன. திமுக சார்பில் தஞ்சாவூரில் உண்ணாவிரத போராட்டமும் அதேபோல திருவாரூரில் மக்கள் நலக் கூட்டணியின் சார்பாக ஆர்ப்பாட்டமும் நடைபெற்றது. தஞ்சை தலைமை தபால் அலுவலகம் எதிரே திமுக பொருளாளர் ஸ்டாலின் தலைமையில் உண்ணாவிரத போராட்டம் நடைபெற்றது. இதில் துரைமுருகன், பொன்முடி, டி.ஆர். பாலு உள்ளிட்ட திமுக நிர்வாகிகள், தொண்டர்கள் மற்றும் விவசாய சங்கங்களை சேர்ந்தவர்களும் பங்கேற்றனர். உண்ணாவிரதத்தின் போது காவிரியில் தமிழகத்தின் உரிமையை நிலைநாட்ட வேண்டும், காவிரி மேலாண்மை வாரியத்தை அமைக்க வேண்டும் என்பன உள்ளிட்ட கோரிக்கைகள் வலியுறுத்தப்பட்டன. தண்ணீர் கொடுக்க முடியாது என்று வாதம் செய்து கொண்டிருக்கக்கூடிய கர்நாடக மாநிலம், அந்த மாநிலத்தில் இருக்கக்கூடியவர்கள் ஒன்று கூடுகிறார்கள். தண்ணீரை உரிமையோடு நமக்கு வழங்க வேண்டிய நிலையிலே, நாம் பெற வேண்டிய நிலையில் என்று இருந்து கொண்டிருக்கிறோம். நாம் இன்றைக்கு தமிழகத்தில் ஆளுகிற ஆட்சியை தலைமையேற்று ஒரு அனைத்து கட்சி கூட்டத்தை இதுவரையில் கூட்டியிருக்க நான் கேட்கிறேன். காவிரி மேலாண்மை வாரியத்தை அமைக்க மத்திய அரசு காலம் தாழ்த்தி வருவதாக கூறி திருவாரூரில் மக்கள் நல கூட்டணி சார்பில் கண்டன ஆர்ப்பாட்டம் நடைபெற்றது. மதிமுக பொதுச் செயலாளர் வைகோ, இந்திய கம்யூனிஸ்ட் மாநில செயலாளர் முத்தரசன், விடுதலை சிறுத்தைகள் கட்சி சார்பில் ரவிக்குமார் ஆகியோர் இந்த ஆர்ப்பாட்டத்தில் பங்கேற்றனர். திட்டமிட்டே இந்த வஞ்சகத்தை செய்திருக்கிறார். தமிழகம் பஞ்ச பிரதேசமானால் பிறகு அடிமாட்டு விலைக்கு நிலங்களை வாங்கிக் கொள்ளலாம், அதானி கம்பெனிகள் கொளிக்கலாம், மீத்தேன் செயல் திட்டங்களை நிறைவேற்றலாம் என்ற ஒரு பயங்கர சதி திட்டத்தின் முதல் கட்டமாகவே நாம் மத்திய சர்க்காரினுடைய இந்த துரோகத்தை கடுமையாக கண்டிக்கிறோம். இதேபோல காவிரி மேலாண்மை வாரியத்தை அமைக்க வலியுறுத்தி திருச்சி ஸ்ரீரங்கத்தில் தந்தை பெரியார் திராவிட கழகத்தினர் ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்டனர். இதே கோரிக்கையுடன் சென்னை எழும்பூரில் ரயில் நிலையத்தை முற்றுகையிட முயன்றவர்கள் கைது செய்யப்பட்டனர். புதிய தலைமுறைக்காக செய்தியாளர் குழு.